கைஸ், இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயின் ஹீரோ மனசுலயும் ஷின் மனசுலயும் கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டா ட்ரையாங்கிள் லவ் மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ரூம்ல உட்காந்து அவளோட உடஞ்ச பேண்ட் ஒன்று பார்த்துட்டு இருக்கா. இது எப்படி உடஞ்சது அப்படின்னு யோசிச்சுட்டே குப்பை சீட்டுல போனவ சேச்சே நம்ம காசு சேர்த்து வைக்கணும், அப்பதான் வீடு வாங்க முடியும், எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வைக்கிறா. அப்புறம் இந்த வாரம் அவ எவ்வளவு சேர்த்து வச்சான்றதையும் பாக்குறா. கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கா. சரி, அப்ப வாரம் நம்ம 6000 சேர்த்து வச்சோம் அப்படின்னா எவ்வளவு நாளைக்குள்ள நம்ம வீடு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து கால்குலேட் பண்ணும்போது 20 வருஷம் ஆகும்னு தெரிய வருது. உடனே ஒரு ஐடியாவை கையில எடுக்கிறா. எல்லாம் நம்ம ஹீரோவோட யூடியூப் சேனல்ல பார்த்ததுதான். டெய்லி கேலண்டர் மாதிரி ஒன்று ரெடி பண்றா. டெய்லி 10 டாலர் தான் செலவழிக்கணும்ன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறா. அதே மாதிரி அதை போட்டோ எடுத்து அவ ஆர்டிகல் எழுதிட்டு இருப்பாள்ல அந்த சைட்லயும் போட்டு விடுறா. இதை அங்க ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு டிராகன்ற பேர்ல தானே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபைட்டிங்லாம் வேற அனுப்பிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. நீங்க இப்ப இருக்கிற வீட்டை வாங்குறதுக்கு ஆள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சரி அப்ப நாளைக்கே நான் வீட்டை காலி பண்ணிடுறேன்னு சொல்றான். அப்ப இவன் கூட இவங்க ரெண்டுக்கு விடுற வீடு காலியா இருக்கிற இடத்துல தான் தங்கி இருக்கிறான் போல. அந்த வீடு ரெண்டுக்கு போனோடனே வேற வீட்டுக்கு போயிடுவான் போல. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் தங்கி இருக்கிற வீட்டுல சோஃபா டைனிங் டேபிள்னு எதுவுமே இல்ல. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் சந்தோஷமா ஆபீஸ்க்கு வரா. எல்லாருமே யோசிக்கிறாங்க இவன் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. சீனியர் வாயை விட்டு கேட்டுறாங்க, என்ன ஆச்சு, நேற்று ஒரு 3-4 லட்சத்தை இழந்துட்டா இப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. ஹீரோயினும் ஹீரோ அந்த செலவெல்லாம் கம்பெனியை பார்த்துக்குன்னு சொல்லியிருப்பான்ல அந்த விஷயத்த சொல்றா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சீனியர் சொல்ல, இல்ல ஆபீஸ் டைம்ல ஒரு பொருள் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பெனி தான் அதை ஏத்துக்கணுமா, இல்லைன்னா தொழிலாளர் சட்டத்தால ஏதாவது பாதிப்பு வந்துடும் பாக்குறாரு அப்படின்னு சொல்ல சீஃப் அதை ஏத்துக்கிட்டாரு. ஆனா சீனியர் அதை ஏத்துக்கவே இல்லை. ஒரு மாதிரி தான் பாக்குறாங்க. இப்ப அப்படியே ஒரு மீட்டிங் நடக்குது. இவங்க மேகசின்ல போடுறதுக்கு ஒரு ஆட் வந்திருக்கு. இந்த அத்லெட்ஸோட காலில் கிருமிகள்லாம் இருக்கும்ல, அதுக்காக ஏதோ ஒரு கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட் போல. அதுல 30 மடங்கு லாபம் இருக்குன்னு உடனே ஹீரோ சைன் பண்ண பாக்குறான். ஆனா சீஃப் இருந்துட்டு இந்த மாதிரி ஆட் எல்லாம் நம்ம போடவே மாட்டோம், எதா இருந்தாலும் நல்ல ஆடை செலக்ட் பண்ணி தான் நம்ம போடுவோம், அதுவுமே நம்ம மேகசின்ல ஆட் கம்மியா தான் இருக்கும்னு சொல்ல, சரி அப்ப மாத்திர வேண்டியதான் அப்படின்றான். எல்லாருக்கும் சந்தோஷம். சரி உடனே ஒத்துக்கிட்டானேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட் அல்ல உங்களை வேற சீஃப் பாத்திர வேண்டியதான்னு சொன்னோடனே சீஃப் கொஞ்சம் பயந்துட்டாரு. இல்ல நீங்க எதை சொல்றீங்களோ அதை போட்டுடலாம் அப்படின்ட்டாரு. இப்ப வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம சீனியர் இருக்காங்கல்ல அவங்க கங்கு, இவங்க 2 பேர் தான் இப்போதைக்கு இந்த ஆஃபீஸில் பெரிய எடிட்டர்ஸ். அவங்களோட ஆர்டிகிள்ஸ் அவங்களோட ரிசர்ச் எல்லாம் தான் அந்த மேகசினில் வந்துட்டு இருக்கும். இப்போ யாரோட பேஜில் அந்த ஆடை போடுறதுன்னு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சீஃப் ஒன்னே சீனியர்கிட்ட உங்கள் பேஜில் இந்த ஆடை போட்டுக்கலாம், அடுத்து இதே மாதிரி ஒரு சீப்பான ஆடு வந்துச்சுன்னா நான் கங்கோட 2 பேஜை கட் பண்ணிடுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அந்த பேஜை வாங்கிக்கிறாரு. அப்புறம் சீனியரும் அதுக்காக எனக்கு ஒரு காஃபி வாங்கிட்டாங்கன்னு சொல்ல, நானா நோ நான்லாம் வாங்கி தரல, நம்ம எடிட்டர் நான் வாங்கி தருவாங்கன்னு ஹீரோயினை கை காட்டுறாரு. எதுக்குன்னு கேட்டா, அதான் அந்த 4 லட்சம் ரூபாய் சேர்ல இருந்தே தப்பிச்சிட்டீங்கல்ல, அதுக்காக எங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல கங்கு அதுல சேர்ந்துக்கிட்டாரு. ஆனா சீனியர் அவளை பார்த்து நேற்று தான் பரிதாபப்பட்டீங்க, அதுக்குள்ள இப்ப காஃபி வாங்கி தாங்கன்னு அடமுடிக்கிறீங்கன்னு சொல்ல யாருமே கேட்க மாட்டாங்க, எங்களுக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல, சரி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. அப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்கால அவ வந்து ஹீரோயின் கிட்ட கிரெடிட் கார்டு வாங்க, இதே எல்லாமே அவனோட கேபின்ல இருந்து ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு தான் தெரியுமே ஹீரோயின் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் தான் செலவு பண்ணணும்னு டார்கெட் வச்சிருக்கானு. உடனே வேகமா வந்து இன்னைக்கு நான் காஃபி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றான். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம், இவன் பண விஷயத்துல ரொம்ப கஞ்சனா இருப்பானே, எப்படி காஃபி வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சீனியர் எல்லாம் பாக்குறாங்க. சீஃப் பொறுமை இல்லாம ஏனும் கேட்டுறாரு, நீங்க எல்லாம் நல்லா வேலை பார்க்கணும்ல அதுக்காக தான் இந்தாங்க கிரெடிட் கார்டுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்டையும் கொடுத்து விட்டுறாரு. ஹீரோயின் முகத்துல இப்பதான் சந்தோஷம். இப்ப அப்படியே ஹீரோயின் ஷின்னோட ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கா, மேகசினுக்கு போட்டோ எடிட் பண்றதுக்கு தான். அப்ப அவ ஒரு லஞ்ச் பாக்ஸ் பாக்குறா. ஆனா அது ரொம்ப காசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கைவிட்டுட்டு நாம அன்னைக்கு மாதிரியே ஏதாவது 1+1 காம்போல வாங்கலாமான்னு ஷின்னும் கேட்கவும் இப்ப 2 பேருமே ஒரு சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல இப்ப ஹீரோயின் ஒரு லஞ்ச் பாக்ஸை பார்த்தால போன்ல, அதே லஞ்ச் பாக்ஸ் 1+1 ஆஃபர்ல போட்டிருக்காங்க. அதுவும் 30 ரூபா கிட்ட தான் வருது. உடனே இவளுக்கு சந்தோஷம் தாங்கல. சரி அப்ப நம்ம இதே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்றா. சரி நீ கவுண்டருக்கு போ நான் வாங்கிட்டு வரேன்னு அவளை அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது 1+1 ஆஃபர்லாம் கிடையாது, மேல இருந்த அந்த லேபிளை தூக்கி கீழே அவன் தான் எடுத்து வச்சிருந்திருக்கான். 2 பாக்ஸே அவன் காசு கொடுத்து தான் இப்ப வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப அப்படி சாப்பிட்டுட்டே என்னை பார்த்தா ஒரு மாதிரி ஏளனமா தெரியுதா, நான் ஒரு வீடு வாங்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவனும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா நீயும் என்ன மாதிரி சேர்த்து வச்சனா ஒரு வீடு வாங்கி
வாங்கிடலாம், அது மட்டும் இல்லாம ஹீரோக்கு நீ தெரிஞ்ச ஆளு, அதனால சம்பளம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நான் கொஞ்ச நாள் தான் இங்கே வேலை பார்க்க போறேன், அதுக்கப்புறம் நான் நியூயார்க்கு ஆர்ட் போட்டோகிராஃபி படிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இவ அப்படி ஒரு மாதிரி பார்க்கவும், என்ன காசு சேர்த்து வைக்கணும், ஏழை ஆயிடக்கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல உனக்கு அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீமுக்காக நீ காசு பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படின்னா இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றா. அவ பேசுறதெல்லாம் ஷின் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்ப அப்படியே அங்க ஆபீஸ்ல கட்டுறாங்க. அங்க நம்ம சீஃபுக்கு அவர் ஒய்ஃப் கால் பண்றாங்க. இன்னைக்கு 10 மணிக்கு மேல வீட்டுக்கு வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பதிலை எதிர்பார்க்காமலே கட் பண்ணிட்டாங்க. இப்ப 10 மணி வரை என்னடா பண்றதுன்னு யோசிச்சவரு அப்படியே சத்தம் வராம பெருவரல்லே நடந்து வராரு. எதுக்கு இப்படி வராருன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்படிலாம் காசு சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கா. வீட்டுக்கு கூட பஸ்ல போவேன்னா நடந்து போலான்னு கணக்கு போட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்குல்ல, அவ சீஃப் கிட்ட வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லி இன்னையோட அதை மூடுறாங்களாம், நாளையில இருந்து அது வேற இடத்துக்கு போக போதான்னு சொல்லவுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்ப இன்னைக்கு எப்படியாவது அங்க சாப்பிட்டே ஆகணுமேன்னு சொல்லி இது எல்லாத்தையுமே சீஃப் ஹீரோயின் தலையில கட்ட பாக்குறாரு. இன்னைக்கு அவளை சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுன்னு சொல்றாரு. அவளும் பேபான்னு முழிக்கிறா. அதான் சேர் விஷயத்துல தப்பிச்சிட்ட, இன்னைக்கு நீ காஃபியும் வாங்கி கொடுக்கல, நம்ம சிஇஓ தான் காசு கொடுத்தாரு, அதனால நீ ட்ரிங்க்ஸுக்கு இன்னைக்கு காசு கொடுத்தே தான் ஆகணும்னு சொல்றாங்க. எல்லாருமே கேக்குறாங்க, கங்கும் கேக்குறாரு. இவளால வாயை திறந்து முடியாதுன்னு சொல்லவும் முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா ஒரு ஏரியாவை விசிட் அடிச்சிட்டு இருக்கான். அந்த ஏரியா பக்கத்துல நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அதனால அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாம் வந்து தங்குவாங்க. அது இருக்கு இது இருக்குன்னா நடந்து பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அவனை போட்டோ எடுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த ஷின் தான். இவன் தான் கேண்டிட் போட்டோ வேணும்னு கேட்டிருப்பான் போல. இப்ப அப்படி திரும்ப ஹீரோயினை பார்த்தா அவ சோகமா பாத்ரூம்ல நின்று என்னடா பண்ண, எப்படா இதை சமாளிக்க, எப்படினாலும் வாங்கி கொடுத்துதானே ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்ரூம் கண்ணாடியில நம்ம ஹீரோ வரான். எப்பவும் போல அவ இமேஜினேஷன் தான், நீ இதெல்லாம் பண்ணாத, எப்படியாவது இதை தட்டி கழிக்க பாரு, உனக்கு வீடு வாங்கணும்ன்ற கனவு இருக்குல்லன்னு சொல்ல அவளும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறா. அவ பர்ஸை மறந்து வச்சுட்ட மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அதுக்கு இந்த சீஃப் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பே பண்ணிக்கிறேன், அப்புறமா நீ காசை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்ல என்னோட கார்டு எல்லாமே இந்த பர்ஸில் தான் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கலாம்னு பாக்குறா. ஆனா இப்பதான் போன் பே ஜிபே எத்தனையோ வந்துருச்சு, நீ எதுலனாலும் அனுப்பிவிடுமா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பிளான் ஃபிளாப் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சவ வயிறு வலிக்கின்ற மாதிரி நடிக்கலான்னு பார்த்தா அப்ப இந்த கங்கு இருக்கார்ல, அவரும் கீழே கடந்து வயிறு வலியில துடிக்கிறாரு. அப்ப நம்ம ஈஸியா மாட்டிப்போம், அதுவும் நடக்காது, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கிறா. அவளுக்கு ஐடியாவே வரமாட்டேது. உடனே அவ எப்பவுமே ஆர்டிக்கல் எழுதுவல்ல ஒரு சைட்ல, அந்த சைட்ல இந்த விஷயத்த பத்தி போடுறா. நான் எப்படிதான் இதுல இருந்து வெளியில வர, 100 ரூபாய் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா 5000 ரூபாய் செலவாகும் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த ஆர்டிக்கலை இப்ப ஹீரோவும் வாசிக்கிறான். ஆனா இப்போதைக்கு அவன் எந்த கமெண்ட்டுமே கொடுக்கல. ஷின்னும் அவன் கூட தானே இருந்தான். ஷின்னு கிட்ட நீ நல்லா இப்ப போட்டோஸ் எல்லாம் எடுக்கிற, உன்னோட வேலை நல்லா இருக்கு, நீ இங்கே வேலை பாருன்னு சொல்ல, இல்ல நான் படிக்க தான் போக போறேன், எனக்கு ஆர்ட் போட்டோகிராஃபி படிச்சே தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அப்படியே ஷின்னு கிட்ட பேசிட்டு ஆபீஸ்க்கு தான் வரான். எல்லாருமே கரெக்டா 6 மணிக்காக வெயிட் பண்ணி 6 மணி ஆகவும் கிளம்புங்க கிளம்புங்க எல்லாரையும் சரக்கடிக்க போலான்னு கிளப்ப அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மட்டும் ஒர்க் இருக்கு, அவ ஓவர் டைம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவளை மட்டும் உட்கார வைக்கலான்னு பாக்குறான். சீஃப் ஒன்னு அதை நாளைக்கு கூட போஸ்ட்போன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்ல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற சீஃப் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹீரோயின் இங்க இருந்து வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அவனோட பேக் எல்லாம் எடுத்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஒரு லைப்ரரி வச்சிருப்பாங்க. அங்க கதவு கொஞ்சமா திறந்துருக்கும். அதுல ஹீரோயினோட ஃபேஸ் தெரியும். ரொம்ப டல்லா இருப்பா. ஏன் இப்ப இவ்வளவு டல்லா இருக்கா, அதான் அவங்க கிட்ட இருந்து இவளை காப்பாத்தி விட்டோமே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா மொத்த கூட்டமும் அந்த லைப்ரரியில தான் இருக்கு. ஹீரோ அவளுக்கு ஒர்க் கொடுத்திருந்தான்ல, அந்த வேலையை அவ சீக்கிரம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட போகணுன்றதுக்காக தான் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சீஃப் உடனே நீங்க கேட்ட எல்லாத்தையுமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இங்க பாருங்க வரிசையா வச்சிருக்கோம், நாங்க இப்ப கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கிளம்ப பார்க்கும்போது இவனுக்கு என்னடா பண்ணணும் அப்படின்னு யோசனையா இருக்கு. சரி இப்படி விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு, இல்ல இப்ப போக கூடாது, இன்னொரு வேலையும் இருக்குன்னு சொல்லி ஒரு நாய் மாதிரி வீட்டை வரைஞ்சி இந்த வீட்டை நான் ஒரு மேகசின்ல பார்த்தேன், அதை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்றான். திரும்ப எல்லாரும் விறுவிறுன்னு கண்டுபிடிக்க பாக்குறாங்க. அது எப்பறம் நாய் மாதிரி வீடு கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நம்ம சீஃப் கங்கோட தோல் மேல ஏறி உட்காந்து மேல உள்ளதை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா ஒரே ஒரு ஏணி தான் இருக்கான், அதை அசிஸ்டன்ட் பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா ஒரு வழியா சீஃப் அந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாரு. சந்தோஷம் தாங்காம ஆட்டி விட கங்கும் நல்லா தடுமாறி 2 பேருமே புக்கோட ஷெல்ஃப்ல விழுறாங்க. ஒரு 5-6 ஷெல்ஃப் வரிசையா இருக்கு, எல்லாமே வரிசையா திடுன்னு கீழே விழுந்துட்டு இருக்கு. கடைசி ஷெல்ஃபுக்கு பின்னாடி தான் ஹீரோயின் வேற இருக்கா. அவன் மேல விழ போகுது, ஆனா விழல.
எப்படின்னு பார்த்தா ஹீரோ பிடிச்சிக்கிட்டான். உனக்கு ஒன்றும் ஆகலையேன்னு கேட்க, இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்றா. அப்ப வெளியே போ, எவ்வளவு நேரம் தான் நான் பிடிச்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்ல, அவ கடகடன்னு வெளியில வந்துட்டா. சீக்கிரம் இந்த செல்ஃபை தூக்குங்க, என்னால் ரொம்ப நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாருமே தூக்காம ஆன் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவன் பிடிக்கலனாலும் அது அவன் மேல விழுந்திருக்காது, கரெக்டா அது சோகத்துல இடிச்சுக்கிட்டு தான் நிக்குது. இவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா, இன்னும் டைம் இருக்கு வாங்க ரெஸ்டாரண்ட் போவோம்னு எல்லாரையும் சீஃப் கூப்பிட, மறுபடியும் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும், லிமிட்டை தாண்டி ட்ரிங்க்ஸ் பண்ணவே கூடாது. அதோட இன்னொரு கண்டிஷன், இனிமே நான் இல்லாம எங்கேயுமே கெட் டுகெதர் போக கூடாது. டீம் டின்னர் வேணும்னா அப்ப நான் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு அதுக்கு மூடு இல்லை, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பத்தி விட்டுறான். சீனியர் ஹீரோயினை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் இப்போ சீனியரும் ஹீரோயின் தான் ஒன்னா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சீனியர் ஹீரோயின் கிட்ட, சிஓக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கண்டிப்பா தெரியும் அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் தான் சிரிக்கிறா. அவருக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஏதாவது உளராதீங்கன்னு சொல்ல, ஆஹா அவர் ஒரு பைசா கூட இழக்க விரும்ப மாட்டாரு. ஆனா உனக்கு அந்த சேருக்கு காசு கொடுத்துருக்காரு, காஃபிக்கு காசு கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நீ காசு செலவு பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உன்னை புக் ஷெல்ஃப்ல இருந்து காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா அவரோட ஆர்டிக்கல் எழுதுறது பாதிக்கப்படும்ல, அதுக்காக தான் என்ன காப்பாத்திருக்காரு, வேற ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றா. அப்படியே அங்க ஷின்னை காட்டுறாங்க. அவன் கூட அவன் ரூம்ல அவனோட ஃப்ரெண்டும் இருக்கான். அப்போ ஷின் அந்த சேரோட ஷூட்டிங்ல போட்டோலாம் எடுத்திருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு போட்டோல நம்ம ஹீரோயின் இருக்கிறா. அப்படியே கொட்டாய் விட்ட மாதிரி இருந்தப்போ கிளிக் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு அவ அழகா இருக்கான்னு சொல்ல, அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு, என்னது அழகா இருக்காளா, ஏதாவது சொல்ற போறேன், நான் வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லி கிளம்ப போறான். சின்னக்கு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. இப்ப அப்படி ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தா, மாய்ஸ்சரைசரை கொஞ்சம் மூளை எடுத்து இதையும் நம்ம சேமிச்சு வைக்கணும்னு சொல்லி லைட்டா தட்டி தேய்ச்சிட்டு இருக்கா. சீனியரும் இன்னைக்கு இவரோட ரூம்ல தான் இருக்காங்க. சரி ஹீரோ எப்படி டெபாசிட்டே வாங்காம உனக்கு இந்த வீடை வாடகைக்கு விட்டாரு அப்படின்னு கேட்க, சும்மா கிடந்த வீட்டுல வாடகையாவது வருதுன்னு தான் விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே அந்த 100 ரூபா கேலண்டர் ஹீரோயின் போட்டிருந்தால அதை சீனியர் பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. ஆமா, சிஓக்கு ஒன்னு பிடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, அவர் கல்யாணம் பண்ணாலும் காசுக்காக தான் கல்யாணம் பண்ணுவாரு. சரி இனிமே நீ சேர்த்து வைக்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. இவளும் இந்த விஷயத்தையும், ஹீரோ அவளுக்கு டெபாசிட்டே வாங்காம வீட வாடகை கூட்டிருக்கான்ல, இந்த விஷயத்தையும் வெளியில யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்றா. அப்படியே ஹீரோவை பார்த்தா அவன் இப்போ ஒரு புது வீட்டுக்கு வந்திருக்கான். ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும், உங்களுக்கு சேரு சோஃபாலாம் வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம், அன்கம்ஃபர்டபுளா இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேறணும்னு தோணும், இப்படியே இருக்கட்டும், நான் என்ன வாழவா போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரம் ஹீரோயின் அந்த ஆர்டிக்கல்ல இன்னைக்கு அவ காஃபி வாங்கி கொடுக்கறதுல அப்புறம் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறதுல இருந்தா தப்பிச்சால, அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஆன்லைன் ஆர்டிக்கலா போடுறா. இதை ஹீரோவும் பார்த்து கமெண்ட் பண்றான், உங்க சிஇஓ ரொம்ப நல்லவர் போல அப்படின்னு. உடனே அவ, அந்த ஆள் பணத்தாசை பிடிச்ச இதயமே இல்லாத கல்லஞ்சக்காரரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதான் நான் முதல்ல நினைச்சேன், ஆனா அவர் ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறா. அப்படியே அவனுக்கு லைட்டா ஒரு புன்னகை வருது. அதே நேரம் அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது யார் அனுப்புறான்றதுலாம் தெரியல. உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டனோ அதே கஷ்டத்தை நீயும் அனுபவிப்ப, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு அதுல இருக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்ல ஹீரோயின் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றா. என்ன அப்படின்னா, பழைய காலத்து வீடு ஒரு ஏரியால இருக்கும், அந்த வீடை இடிச்சு எதுவும் கட்டாம அதை அப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே சீஃப்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஐடியாவெல்லாம் தூக்கிட்டு வராத, இதெல்லாம் ஒரு ஐடியாவா, உனக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்திலாம் என்ன தெரியும், நீ அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா, செம்ம கட்டுப்பாகுது, ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் சீனியர் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப சீஃப் ஒரு இடத்துல இருக்காருல்ல, அந்த இடத்துல எல்லாமே பழைய பில்டிங்கா தான் இருக்கும் போல, அதெல்லாம் இடிச்சு கட்டுவாங்க, அந்த ஏரியாவோட வேல்யூ அதிகமாகவும் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா சீஃபோட ஒய்ஃப், அதெல்லாம் நடக்காது, நாம வேற ஏரியாவுக்கு போவோம், நம்ம பிள்ளையோட படிப்புக்கும் அதான் உதவும்லாம் சொல்லி பார்த்திருப்பாங்க. ஆனா சீஃப் கேட்காம இருந்திருப்பாரு. இத்தனை வருஷம் அவர் வெயிட் பண்ணியும் அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசுலாம் கட்டவே இல்லை. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போதே வெளியே சீஃப் நடந்து போறாரு. பார்த்தா அந்த பெருவரில் வச்சு நடந்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி நடக்காதுன்னு ஹீரோயின் கேட்கும்போது அதுக்கும் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. நமக்கு இந்த நீட்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சேட் எக்ஸாம்னு அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு இவரோட பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவரோட ஒய்ஃபு சத்தமே வராமல் இப்படி தான் நடக்கணும்னு சொல்லுவாங்களாம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனது, அப்பப்போ இப்படி தான் நடந்துட்டு இருக்காரு. இப்போ அப்படியே சின்ன பார்க்க தான் போறா. அவனோட ஷெட்யூல் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்காக ஏதோ ஒரு வீட்டுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் போல. அப்படியே அதை பற்றி பேசிட்டு இந்த 1+1 சாப்பாடை பற்றியும் பேசிட்டு போறா. பார்த்தா இது எல்லாத்தையுமே ஷின்னோட ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருந்திருக்கான். அவன் படுத்து இருந்திருப்பான் போல, அதை ஹீரோயின் கவனிச்சிருந்திருக்க மாட்டா. அவள் போனது இந்த பையன் இருந்துட்டு, ஏன் நீ ஒன்றும் இல்லாத மாதிரி அவட்ட பேசிட்டு இருக்க,
உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆனா ஷின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோயின் மேல ஷின்னுக்கு ஒரு க்ரஷ் இருக்குன்றது. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டை பத்தி மேகசின்ல எழுதுறதுக்காக தான் இந்த இன்டர்வியூ நல்லா போகணும், இவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நிறைய ரியல் எஸ்டேட் டேம்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே பாட்டு பாடுற மாதிரியே தான் பேசுறா. சரி சரி போதும்னு பேசிட்டு இருக்க ஒரு லேடி வந்து இவங்க 2 பேரையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. இந்த லேடி இவங்க ஹஸ்பண்டுக்காகவே இந்த வீட்டை டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு தனி ஸ்டூடியோ, ஒயின் வைக்கிறதுக்கு தனி ரூம், இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளோ லவ் போல அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க. அவங்களும் ஆமா என் ஹஸ்பண்டுக்கும் என் மேல ரொம்ப லவ் தான், ஆனா அவர் என்னை விட 10 வயசு சின்ன பையன், எங்களுக்கு 5 வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட ஹஸ்பண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்டோட முகத்தை பார்த்தோன்னே ஹீரோயின் முகம் ரொம்ப தொங்கி போச்சு. என்ன விஷயம் என்னன்றது தெரியல. ஆனா ஹீரோயினோட முகம் டல்லா இருக்கிறத ஹீரோ நோட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே நமக்கு 5 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா சமைச்சு இப்போ ஒரு லேடியோட ஹஸ்பண்ட் வந்தானே அவனுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. இவனோட பழைய லவ்வர் போல. ஆனா அவன் என்னடானா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ போடுற சீப்பான ட்ரெஸ்ஸு, நீ போடுற சீப்பான பேகு, உன் மேல இருந்து வர ஸ்மெல்லு எதுவுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி இன்சல்ட் பண்ணி அனுப்பியிருக்கான். இதெல்லாம் அந்த ஒயின் ரூம்ல இருந்து அவ யோசிச்சுட்டு இருக்க. அங்க அந்த பையன் வந்து எனக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லவும் இவளுக்கெல்லாம் செம்ம கோவம் வந்துருச்சு. நான் உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பாடு, ட்ரிங்க்ஸ், துணிமணி எல்லாத்துக்கும் சேர்த்து காசை எனக்கு திருப்பி கொடு அப்படின்னு கேட்க, நானே என் செலவுக்கு என் ஒய்ஃபை தான் கேட்கிறேன் அப்படின்னும் போது அப்ப இன்னும் நீ அடுத்தவங்க உழைப்பதான் உறிஞ்சிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கிறா. அப்பெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு அவன் மன்னிப்பு கேட்கிறான், வெளியில எதையும் சொல்லிடாத அப்படின்னு. அந்நேரம் அந்த பையனோட ஒய்ஃப் சத்தம் கேட்கவும் இவன் அப்படி ஹீரோயினோட வாயை பொத்தி அந்த ஒயின் ரூம்ல இன்னொரு ரூம் இருக்கும் அதுல போட்டு அடைச்சிடுறான். அதுல வேற ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. அப்படியே கீழே விழுந்துட்டா. போன் எடுத்து பார்த்தா அதுல வேற சர்வீஸ் இல்ல. வெளியே கதவை வேற லாக் பண்ணிட்டான். என்னடா பண்ணன்னு தெரியாம கதவை தட்டி தட்டி பாக்குறா. ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இவளை இப்படி அடைச்சு போட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி அவன் பாட்டுக்கு அவனோட ஒய்ஃப் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் எங்கன்னு தேட அவங்களை இப்பதான் அந்த ஒயின் ரூம் பக்கத்துல பார்த்தேன், ஏதோ அவசர வேலையா பார்க்கிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு அடிச்சு விடுறான். அப்ப அந்த லேடி ஹீரோக்கு ஒரு வைன் பாட்டில கொடுக்க, இல்ல வேணாம், நாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னும் போது நீங்க ஏன் கஸ்டமரா நினைக்கிறீங்க, ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவன் அதை அப்படியே எடுத்துட்டு அந்த ஒயின் ரூமுக்கு வரான். அப்ப அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, இல்ல இந்த ஒயின் எனக்கு வேணாம், அதை வைக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா சுத்தி பாக்குறான். ஆனா அந்த பையன் இதை என்கிட்டே கொடுங்க நானே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்ப பாக்குறான். ஹீரோக்கு லைட்டா சந்தேகம் வருது. ஆனா கேட்காம அப்படி நகன்ட்டான். இப்ப அப்படி ஹீரோயினை ஒரு பேஸ்மெண்ட்ல தள்ளினால அந்த கதவை திறந்து யாரோ ஸ்டெப்ஸ்ல நடந்து வராங்க. உள்ள வாழ்றதுக்கு தேவையான நிறைய சாப்பாடு பெட் எல்லாம் இருக்கு. போன்ல லைட் அடிச்சுட்டே வர அப்ப மறைஞ்சிருந்த ஹீரோயின் வேகமா ஓடி வந்து போட்டு பொலன்னு பொழக்கிறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்திருக்கிறது ஹீரோ. ஹீரோக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதனால திரும்ப வந்து பார்க்கும்போது அவ கையில ஒரு பிரேஸ்லெட் போட்டிருந்திருக்கா. இந்த வீட்டுக்கு வரும்போது ரியல் எஸ்டேட் டேர்ம்ஸ் எல்லாம் பாட்டு பாடின மாதிரி பாடிட்டு இருப்பாளா. அப்ப அவ கையில போட்டிருந்த பேண்டு இப்ப அங்க விழுந்து கிடந்திருக்கும். அதை வச்சுதான் உள்ள வந்திருக்கான். ஹீரோயினும் கோவமா இந்த விஷயத்தெல்லாம் அந்த லேடி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு வரா. ஹீரோவும் பின்னாடியே வரான். அந்த பையனுக்கும் ஷாக்கு தாங்கல. அந்த லேடி இருந்துட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் போகலையா அப்படின்னு சொல்ல, அப்பான்னு கூப்பிட்டுட்டு ஒரு குட்டி பையன் வேகமா ஓடி வந்து அந்த லேடியோட ஹஸ்பண்ட் கிட்ட தொத்திக்கிறான். ஹீரோயின் அந்த குட்டி பையனை பார்த்தோன்னே மனசு மாறிட்டா. நான் சொல்லாம கொள்ளாம கிளம்புனதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வரா. இந்த பையனும் பின்னாடியே வந்து ரொம்ப சாரி, என் ஒய்ஃப் அங்கிட்டு போனதுமே நான் உன்னை வெளியில எடுத்துடலாம் தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, நீ எப்பவுமே ஒரு பிளானோட தான் அலையிற அப்படின்னு சொல்லிட்டு 2 போடு போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் வெளியில வந்து அந்த லேடி கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு கோமா வந்திருப்பா போல. நீ ஏன் அவங்க கிட்ட எதுவும் சொல்லலன்னு கேட்க, அவன் பண்ணது தப்பு தான், நான் அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடலான்னு கோமா தான் வந்தேன், ஆனா அந்த லேடியும் அவனோட பையனும் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க பாவம் தானே, அதுக்காக தான் நான் சொல்லாம வந்தேன்னு சொல்றா. இவனும் அந்த ப்ராஜெக்டை எடுக்க போறது இல்லை அப்படின்னு சொல்றான். அவ உடனே எனக்காகவா அப்படின்னு கேட்க, இல்ல உனக்காகலாம் இல்ல, நான் நினைச்ச அளவுக்கு அந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் அப்படியே சீஃபை காட்டுறாங்க. அவர் இருக்கிற பில்டிங் ரொம்ப பழைய பில்டிங் போல. லிஃப்ட்ல ஏறலான்னு பார்த்தா அவுட் ஆஃப் சர்வீஸ்ன்னு இருக்கு. 13 மாடி நம்ம எப்படிதான் ஏற போறோமோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அவளோட நிலைமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. அவனை விட நம்ம நல்லா வாழணும்னு நினைச்சோம், ஆனா அவன் எப்படி இருக்கான், நம்ம நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே அந்த ஆர்டிக்கிள்லயும் இதை பத்தி போடுறா. இப்ப அப்படியே ஷின்னை காட்டுறாங்க. ஷின்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ கூப்பன் கிடைச்சிருக்கு போல, 2 பேர் போற மாதிரி அங்க கிளம்புறதா சொல்லிட்டு இருக்க. ஷின்னுக்கு என்ன ஐடியா
ஏன் வந்துச்சுன்னு தெரியல, அந்த கூப்பனை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன் எதுக்கு, நீ அந்த எடிட்டர் கூட போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் கேட்காத, நீ முதல்ல அந்த கூப்பனை கொடு, நான் உனக்கு 2 மடங்கு காசு தரேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்றான். சரி 3 மடங்குன்னு சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டு ஒத்துக்கிட்டு அந்த கூப்பனை கொடுத்துட்டான். இப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ட்ரிங்க் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்க, இப்போ அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோயின் உட்காந்துருக்கா. ஆனா பார்த்தா அங்க ஷின் இல்ல, நம்ம ஹீரோ இருக்கான். எப்படான்னு பார்த்தா ஷின்னுக்கு முன்னாடியே இவன் கால் பண்ணி கூப்பிட்டு இருந்திருப்பான் போல. அவளும் இப்போ எதுக்காக எனக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னு கேட்டா, நீ நல்லா வேலை பார்க்கணும்ல, அதுக்காக தான், உன்னை சேர் அப் பண்ணா நீ அடுத்த ஆர்டிக்கல் நல்லா பண்ணுவல, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு அவளும் வளர ஆரம்பிச்சிட்டா. நானும் ஒரு நாள் கண்டிப்பா வீடு வாங்குவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் எப்படி இருக்கான், நான் எவ்வளவு பாவமான நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லையா அவனை விட நீ பெட்டரா தான் இருக்க, அவன் அவனோட ஒய்ஃப் காசுல வாழ்ந்துட்டு இருக்கான், ஆனா நீ உன்னோட சொந்த காலில் நிக்கிற, அவனை விட கோடி மடங்கு உனக்கு நல்ல பையனா கிடப்பான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறா. இந்த சீனியர் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்துறா. ஒருவேளை நிஜமாவே இவருக்கு நம்மள பிடிச்சிருக்குமோன்னு சொல்லி, சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல அவனை விட பல மடங்கு நல்ல பையனா கிடப்பான்னு, அதை உங்களை மீன் பண்ணீங்களா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுடுறா. உடனே இவனும் நான் என்னோட ஆன்சரை இப்படி சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டான். அப்படியே இந்த எபிசோட் முடியுது. இப்ப அடுத்து அவங்க லவ் கண்டினியூ ஆகுமா இல்ல ஏழா கூடமா போய் முடியுமான்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.